மாமா 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 சொல்லுடா டாலிஷே. மாமா எங்க வீட்ல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு மாமா. அதனால கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போறேன் மாமா. டிவி பார்க்க வரியா? அத்தை வர வீட்ல இருக்குடா. அது வர பாத்துச்சுன்னா அவ்வளவுதான் பிரச்சனை ஆகும். நீ போயிடுடா. மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு டிவில விஜய் படம் போடுறாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுறேன் மாமா. ப்ளீஸ் மாமா. விஜய் படமா? சரி இரு, நான் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு வந்து சொல்றேன். முனியம்மா என் அக்கா பையன் தான் வெளியே வந்திருக்கான். அவங்க வீட்ல டிவி ரிப்பேரா, அதான் நம்ம வீட்ல டிவி பார்க்க வந்திருக்கோம். சரி இந்த ஒரு முறை பார்த்துட்டு போட்டோம், விடுமா? சரி இரு, நான் போய் அவனை உள்ள கூட்டிக்கிட்டு வரேன். தலிசே உள்ள வாடா. உங்க அத்தை உள்ள வர சொல்லிட்டா. ஆனா பொறுமையா சத்தம் போடாம டிவி பார்க்கணும், சரியா? உள்ள வரட்டா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இனிமே நான் இந்த மாதிரி ஓடி வர மாட்டேன். டேய் அமைதியா உட்காந்து பாரு. அத்தை கிட்ட கேட்டு தானே உள்ள விட்டேன். சரிங்க மாமா. தனியா சொல்லுவா எடுத்து வைக்கடா. ஐயோ அவர்கிட்ட போறானே, இங்க வந்து தோணா. அட படம் ரொம்ப பயங்கரமா இருக்கு போல இருக்கே. அமைதியா பார்க்கணும். பட்டசாராயமா? பட்டசாராயம் இல்ல. இந்த மாதிரினா கத்துறனா பத்திரகாளி ஆயிடுவாடா. ஒரு நிமிஷம் க்ளீன் பண்ணல. ஓ கான்ட்ராக்ட் கோட். இந்த இப்ப க்ளீன் பண்ணிறியா? அட அறிவு கிட்ட முண்டோ. எப்படியாடா பண்றது? வேமா க்ளீன் பண்ணு. இப்ப பண்ணிடுவா. இப்ப பண்ணிடுவா. மாடி பைத்தியக்காரனுக்கு. டேய் அமைதியா உட்கார்ந்து பாருடா. சும்மா கத்தாத. டேய் சுந்தரேஷ். சரி அத்தை. டேய் டாலிஷே, சாப்பிடுறியாடா? டேய் அங்கடா பாரு, ஒழுங்கா டிவில பாரு. ஒண்ணு இல்ல அத்தை, சும்மா தண்ணி கேட்கலாம் தான் எட்டி பார்த்தேன். டேய் இன்னொரு வாட்டி சிரிச்சா உன்னை அப்படியே வீட்ல இருந்து வெளிய தூக்கி போட்டுருவேன். அத்தை அத்தை சாரி அத்தை, இனிமே நான் சத்தம் போட மாட்டேன் அத்தை. நான் அமைதியா டிவி பார்க்கறேன். ஐயோ அத்தை அத்தை சாரி அத்தை, நான் மறந்துட்டேன் அத்தை. டேய் சும்மா சிரிச்சிட்டே இருக்கடா. ஏன்டா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புடா. அத்தை அத்தை சாரி அத்தை, விஜய டிவில பார்த்த சந்தோஷத்துல கத்திட்டேன் அத்தை. இனிமே நான் கத்த மாட்டேன் அத்தை, சாரி அத்தை. நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டே. இரு உனக்கு வரேன். உன்ன அச்சி வாய் மூடு. வந்துட்டானுங்க. அஜித் பார்க்கணும், விஜய் பார்க்கணும் டிவிலன்ட்டு. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளிய போடா. அம்மா வலிக்குது. மாமா நீங்க கூப்பிட்டீங்க தானே மாமா, நான் வீட்டுக்குள்ள வந்தேன். ஏதோ விஜய் பார்த்த சந்தோஷத்துல கத்திட்டேன், அதுக்கு போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. மாமா நீங்க என் சொந்தம்ட்டு அந்த உரிமையில தான் மாமா நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்தா இப்படிதான் நடக்கும் நான் நினைச்சே பார்க்கல மாமா. நான் இங்க வந்ததே தப்புதான். யோ அண்ணனையா பாருங்க. அப்படியே அக்கா பையன் மேல பாசம் பொங்குதா. ஒழுங்கா சாப்பிட்டு தட்ட கை வச்சுட்டு போ. என்னதான் அவங்க நமக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க கூட நம்ம லிமிட்டா தான் பழகணும். அப்படி நம்ம ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பழகணும்னா இப்படிதான் அசிங்கப்பட்டு அடி வாங்கணும்.
டேய் டாலிஸே, இந்த வீடு எவ்வளவு பாழடைஞ்சு போயிருக்குல? ஆமாண்ணே, ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. சரியா, நம்ம இதுக்குள்ள போய் பார்க்கலாம். சரி. டேய் பசங்களா, ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஆபத்துனா இருக்கு. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. நீங்க யாரு? இது முதல்ல என்னோட வீடு தான். சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு பேய் வந்தது. அது வந்து என் வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுச்சு. பேயா? இப்ப அந்த பேய் எங்க இருக்கு? அந்த பேயை நான் இந்த ட்ரங்க் டப்பால போட்டு அடிச்சு வச்சிட்டேன். இதோட என் கடமை முடிஞ்சது. நான் இந்த இடத்த விட்டு போறேன். நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க. தப்பி தவறி கூட இந்த ட்ரங்க் டப்பா மேல உங்க கையை வச்சிடாதீங்க. நான் வரேன். தம்பி, நான் நினைக்கிறேன் இந்த சாமியார் திருடனா இருப்பான்னு. தம்பி, எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள நிறைய பணம் இருக்கும். தங்கம், வெள்ளி, வைரம், இது எல்லாமே அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளதான் இருக்குது. வா வா, அதை நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரிண்ணே. போ, நீ அந்த சைடு பிடி, நான் இந்த சைடு பிடிக்கிறேன். அண்ணா, என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்குது? ஆமா தம்பி, அவ்வளவு தங்கமும் நகையும் இருக்கு. வா போலாம். இந்த மாசம் மளிகை சாமான் இவ்வளவு கூட வந்திருக்கு. அரிசி, பருப்பு, சாம்பாலிஸ், அது என்ன பெட்டியை தூக்கிட்டு வரீங்க? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அம்மா, இந்த பெட்டியே ஒரு புதையல்மா. இதுல பணம் இருக்குமா? பணம். அம்மா, இது ஒரு திருட வச்சிருந்தாமா. அவங்க கிட்ட இருந்து நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். அம்மா, இன்னிலிருந்து நீங்க வேலை செய்யக்கூடாது. வீட்டுல ஒரு ராணி மாதிரி இருக்கணும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போயிருக்கு? அம்மா, நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோம். எனக்கு ஒரு பைக் வாங்கணும். அம்மா, எனக்கு ஒரு கார் வாங்கணும். முதல்ல வாயை முடுங்க. ஃபர்ஸ்ட் பெட்டியை திறங்க. அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தோமா, உடனே திறக்கிறோம். தம்பி, வா திறக்கலாம். சரிங்க. சாம்பாலிஸ், அது பேய்டா, பேய். டேய், அந்த பெட்டியை மூடுங்கடா, மூடுங்க. இந்த பெட்டியை ஒரு தடவை திறந்தா அதோட மூடவே முடியாது. எங்களை விட்டுரு. எல்லாரும் சாவு போடுங்க. டேய் பசங்களா, இதுவாடா புதையலு, இதுவாடா பணம். நான் பணம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், புதையல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு ஏதோ பேய் தூக்கிட்டு வந்திருக்கிறீங்களாடா, முட்டா பசங்களா. உலகத்திலேயே நீங்க தாண்டா பெரிய முட்டாளு. எந்த வேலை செஞ்சாலும் முட்டாள்தனமாவே செய்யுது. அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நம்ம பேய் ஆண்டிய பாருங்க. நம்ம ஆண்டிய பாருங்க, அச்சசல் பிச்சைக்காரி மாதிரியா இருக்காங்க. இவங்களை எடுத்துட்டு போய் கோயில் வாசல்ல உட்கார வச்சோம்னா நிறைய பிச்சை போடுவாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்து ஜாலியா செலவு பண்ணலாம். சரிதானே ஆண்டி? நான் தான் பேய். நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். என்னாச்சு? ஐயோ, வயிறு வலியா? வாங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. ஏய் டாலிஸே, உனக்கு என்னடா பைத்தியமாடா பிடிச்சிருக்குது? அந்த பேயை கூட்டு வந்து நம்ம வீட்டுல உட்கார வச்சிருக்கிற. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. பேய் ஆண்டி, உங்க வயிறு வலி சரியாற வைக்கும் எங்க வீட்லயே இருங்க. இது உங்க வீடு வரி நடத்துப்பாங்க. அம்மா, பேய்க்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் எவ்வளவு டாக்டரை கூப்பிடவா? டேய், மனுஷனுக்கு வயிற்று வலிச்சாதான் டாக்டரை கூப்பிடலாம். அது பேய்டா, அது சாமியாரா தான்டா கூட்டின்னு வரணும். சரி, அப்படின்னா நான் சாமியாரையும் கூப்பிட்டு வரேன். எனக்கு பிடிச்ச சாமியாரை கூட்டிட்டு வரீங்க. இருங்க, என் வயிறு வலி சரியாகட்டும். உங்க எல்லாரையும் நான் சாப்பிட போறேன். வாங்க சாமி, வாங்க. இங்கதான் அந்த பேய் இருக்கு. ஏய், நீதான் அந்த சொத்தை சாப்பிடுற பேயா? வயிற்று வலி நாடகம் போட்டு எல்லாரோட சொத்தையும் நீதான் சாப்பிட்டு இருக்கியா? நீங்க நான் உன்னை சும்மா விடுறதா இல்ல. தம்பிகளா, அம்மா, நீங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போய் நின்னுக்கோங்க. இங்க ஒரு பெரிய யுத்தமே நடக்க போகுது. புல்புல் சாமி, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு என்கிட்டே சண்டைக்கு வரியா? ஏஜென்ட் பேயே, நான் யாரும் தெரியாத நீ என்கிட்ட சண்டைக்கு வரியா? அம்மா, விட்டுரு, விட்டுரு, வலிக்குது, வேணாம். ஐயோ அம்மா, வேணாம், என்னை விட்டுரு. ஏஜென்ட் சாமி, யார்கிட்ட வந்து உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, இந்த பேய்கிட்ட நான் சமாளிக்க முடியாது. அம்மா, தம்பிகளா, நீங்களே எப்படியா தப்பி வந்துருங்க.
அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வானே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம். சரி வாப்பா போய் சாப்பிடலாம். தம்பி அங்க பாரு. தம்பி அங்க பாத்தியா, சாப்பிட என்ன இருக்கு, வா நம்ம போய் சாப்பிடலாம். வேணாண்ணா, கீழே இருக்கிற பொருள்லாம் அம்மா சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏய் உனக்கு வேணானா போ, நான் போய் சாப்பிட்டு தான் போறேன். தம்பி அம்மா கிட்ட நான் கீழே இருந்து எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லிடாத, சரியா? சரி சரிண்ணே. வா போலாம். சரி. ஷாம் ஷாம் சாலிஸ், என்ன உங்க அண்ணன் கூப்பிட்டு போயிட்டே இருக்கான்? எனக்கே ஒன்னும் தெரியலம்மா. ஷாம், சாப்பிட கூட வராம இங்க நின்னு என்னப்பா பண்ற? நான் சாப்பிடாதே இருப்பேன். உங்களுக்கு என்ன வந்து போங்க வெளியே. சாலிஸ், உங்க அண்ணனுக்கு என்னப்பா ஆச்சு? அவன் ஏன்பா இந்த மாதிரி நடந்துக்கிறான்? அம்மா அது வந்து இதுக்குதான் நான் சொன்னேன், கீழே இருக்கிற எந்த பொருளை எடுத்து சாப்பிட கூடாதுன்னு. இப்ப பத்தியா அவனை கண்ணாடி பேய் பிடிச்சிட்டு இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா இந்த கண்ணாடி பேய் கிட்ட தப்பிக்க என்னமா வழி? இதுக்கு ஒரே வழி, நம்ம கூலிங் கிளாஸ் பாபாவை தான் கூப்பிடணும். அவர் தான் இந்த கண்ணாடி பேய்கிட்ட இருந்து அவரால் காப்பாற்ற முடியும். அவரை எப்படி நான் கூப்பிடுறது? உடனே போன் அடிச்சு கூப்பிடுறேன்பா. ஹலோ கண்ணாடி பாபா. ஹலோ சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அப்படியா? நான் உடனே அங்க வரேன். சரி பாபா. பாபா உடனே வர்றாராப்பா. பாபா வாங்க வாங்க. சொல்லுங்க பாபா. நீங்க தான் அவன் மேல இருக்கிற பேயை ஓட்டி அவனை காப்பாத்தணும் பாபா. அவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்து இங்க உட்கார வைங்க. சரி பாபா, நான் இப்போ போய் கூட்டிட்டு வரேன். என்ன விடு, என்ன விடு. என்ன நீங்க இப்ப விடலனா உங்க 2 பேரையும் நான் கண்ணாடியில அடைச்சிடுவேன். இந்த கண்ணாடி பாபா இருக்கும் போதே அவங்கள கண்ணாடியில அடைச்சிடுவியா? இந்த கண்ணாடி பாபாவோட மகிமையை பாக்குறியா? ஐயோ கண்ணாடி பாபா, இதை நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல பண்ண மாட்டேன். அம்மா எனக்கு என்னாச்சு? உனக்கு ஒண்ணு ஆகலப்பா. பாபா ரொம்ப நன்றி பாபா. சரிம்மா நான் வரேன். இருங்க பாபா, சாப்பிட்டு போவீங்க. வெந்து தணிந்தது காடு, பாபாவுக்கு கரிசனம் போடு. ஐயோ என்ன தம்பி கிணத்து மேல நின்னுட்டு இருக்கோம். ஐயோ தம்பி இங்க இருந்து எங்க போனா? கனவா? பயந்தே போயிட்டேன். அம்மா சொல்லுமா. என்னம்மா நீ தூங்கலையா? கால் பண்ண உடனே எடுத்துட்டேன். தண்ணி குடிக்க எஞ்சம்மா. நீங்க ஊருக்கு போயிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருமா. சொல்லுமா, ஊருக்கு போயிட்டீங்களா? அது ஏன் கேக்குற? பெரிய தலைவலியா போச்சு.
நானும் தம்பியும் கார் எடுத்துன்னு வந்தோம். கார்ல பெட்ரோல் இல்லாத நடுவழியில நின்னு போச்சு. எப்படிதான் ஊர் போய் சேர போறோமோ தெரியல. இதுக்குதான் சொல்றது, கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கார்ல பெட்ரோல் இருக்கா என்னன்றது பாக்கணும். நீங்க இருக்கீங்களே. உன் தம்பிய செக் பண்ண சொன்னா பெட்ரோல் இருக்குதுன்னா, உன் தம்பிய நம்பனா இப்படி நடு ரோட்ல தான் நிக்கணும். எப்படிதான் ஊர் போய் சேர போறோமோ. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் பெரியவனு கூட்டிட்டு போங்கன்னு. சின்னவன் வேணும் நடம் பிடிச்சிங்கல்ல, நல்லா அனுபவிங்க. சரி அதெல்லாம் விடு, நாங்க பாதி தூரம் வந்துட்டோம். எப்படியாவது ஊர் போய் சேர்ந்துருவான். நீ சீக்கிரம் போய் படு. சரிம்மா. தம்பி என்ன பண்றான்? அவனா பெட்ரோல் வாங்குறதுக்கு போயிருக்கான். கதவெல்லாம் பூட்டிட்டியா? பூட்டிட்டேன். சரி சரி, தம்பி கூட சண்டை போடாத, போய் தூங்கு. சரிம்மா. சரி நான் போன வைக்கிறேன். அதெல்லாம் ஏதோ இருக்காது. சரி நம்ம அந்த கிளாஸ் வச்சுட்டு போய் படுத்துடலாம். என்ன இங்க படுத்து நம்ம தம்பியை காணோம். ஐயோ, என்ன கதவெல்லாம் திறந்து போட்டிருக்கு. என்ன எங்கேயுமே காணும். ஒருவேளை கனவுல வந்த மாதிரி மாடியில காணும். தம்பி என்ன இந்த கிணத்து மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன தம்பி கிணத்து மேல நின்னுட்டு இருக்கான். குளத்துக்கிட்ட இருந்து சத்தம் கேக்குது. ஐயோ, தம்பி என்ன அங்க நின்னுட்டு இருக்கான். டேய் தம்பி, என்னடா பண்ற நீ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கீழே இறங்கு. டேய் தம்பி. ஏய், இந்த நேரத்துல குளத்துக்கிட்ட நீ என்ன பண்ற? டேய் தம்பி, மென்டல், முதல் கீழே பாரு. என்ன கீழே? எதுக்கு இங்க வந்த? லூஸ் மாதிரி இங்க வந்து நிக்கிற. கொஞ்சம் ஸ்லிப்பா இந்த தண்ணியில விழுந்திருப்ப நீ. ஏய், நான் எப்படி இங்க வந்தேன்? நான் வீட்டுல தூங்கிட்டு தானே இருந்தேன். ஒண்ணுமே புரியலையே. எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியலையா? சும்மா விளையாடிட்டு இருக்காது என்கிட்ட. நான் ஆல்ரெடி ரொம்ப பயத்துல இருக்கேன். எப்படி இங்க வந்தேன்னா? எனக்கு இன்னும் சரியா படல. வா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். முடியல அக்கா. என்னக்கா பண்ற? கதவு தர. கதவு லாக் ஆயிருக்குடா. லாக் ஆயிருக்கா? வரும்போது பூட்டிட்டா வந்த? லூசு, உள்ள லாக் ஆயிருக்கு. உள் சைடு லாக் ஆயிருக்கா? என்னக்கா சொல்ற? நீங்களும் லாக் பண்ணல, நானும் லாக் பண்ணல. அப்ப வேற யார் பண்ணிருப்பா? ஒருவேளை வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டானோ? யாரு இருக்கா உள்ள?